எம்மா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாலுமா எத்தனை வாட்டி தான் இந்த ஊர்க்காரிகள் சொல்லுதான் காதுல ஏறுதா ஏறாத மாதிரி இருக்காளவுலானே தெரியல. காலங்கத்தாலே நம்மள பேச வைக்கலன்னா தொண்டை தண்ணினா வத்தி போயிடுதுமா இவ்வளவு கூட கத்தி கத்தி. சீ பொம்பளை எல்லாம் இவ்வளவு எத்தனை வாட்டி தான் செய்யாதேடி திரும்பி திரும்பி அதை தான் செய்தாலும் இனிமே மாட்டுக்கு முன்னாடி ஒரு கேமரா தான் தொங்க விடணும் மட்டிருக்கு. என்னடா இப்படி பொம்பளை எல்லாம் இருக்குன்னு தெரியல. மாடு கஷ்டப்பட்டு நான் எல்லாம் தவிட அது இதுன்னு வாங்கி போட்டு வளர்க்கேன். ஆனா என் வீட்டு வாசலை தெளிக்கி ஒரு குத்தி சாணி இருக்க மாட்டேங்கி அவ்வளவு பேர் வந்து அள்ளிட்டு போயிடுறாளுவ. ஒரு சனிக்கிழமை நாள் வீட்டை சுத்தம் பண்ணி வாசல்ல தெளிச்சு கோலம் படலான்னு ஒரு கொஞ்சம் சாணி அள்ள வந்தோம்னா ஒரு பொட்டு இங்க இருக்கான்னு பாரு. மாடை மட்டும் விட்டுட்டு போயிடுறாளுவ. மாட்டை மட்டும் இன்னும் கடத்திட்டு போக முடிஞ்சு அதையும் கடத்திட்டு போயிடுவாளுவ. எவாளுக்கு இப்படி காலையிலேயே பியாதி வருதுன்னு தெரிய மாட்டேங்க. அவளத்தையும் அள்ளிட்டு போயிடுறாளுவ கையில கட்ட முளைக்க. ஆவாத சிரிக்கேளு என்னத்துக்கு இப்படி மண்டைக்கு வழி இல்லாம இப்படி அலையுதாளுவ. அடுத்த வீட்டுல என்ன இருக்கு என்னத்தை களவாண்டான்னு ஒரு சாணியை கூட விட மாட்டேங்க. வேற எந்த களவாண்டினாலும் பரவாயில்ல, இந்த சாணியில களவாண்டு போறாளுவ. அது நான் நல்ல வாய்க்கு வந்தபடிலாம் திட்டதான் செய்வேன். ஏசதை கேட்டுட்டு ரோசை கேட்டாளுவ. சுவாத்துல உப்பு பட்டு தானே திங்கணும், வேற என்னத்தையும் பட்டு தின்னா எப்படி ரோசம் இருக்கும். ரோசம் கேட்டாளுவ. எத்தனை வாட்டி திட்டுனாலும் அறிவே இல்லாம மறுபடியும் அதைத்தாமா செய்தாளுவ. சே மானம் கேட்டாளுவ. இந்த மனுஷனை காலையிலேயே எந்திரிச்சு கொஞ்சம் சாணி அள்ளி வைங்கன்னு அவன் தூங்கியதுக்குதான் நிக்காம உறக்கதான். நான் 24 மணி நேரம் நல்லா கிடந்து உறங்க மட்டும்தான் நினைக்கேன். வீட்டுல என்ன இருக்கு ஏது இருக்கு எதை எடுத்து வைக்கணும் பிடிக்கணும் பாதுகாக்கணும் ஒரு இதுவும் கிடையாது, ஒரு கூறும் கிடையாது. சே லட்சுமி அக்கா, ஏங்கா என்னாச்சு? காலையிலே சத்தம் போட்டுட்டு இருக்கிய, என்னக்காச்சு? பாரு சின்ன பொண்ணு, இந்த ஊருக்காரிகளை மாடுனா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துதேன் சின்ன பொண்ணு. ஒரு அறிவு இருக்க மாட்டேங்க. சாணி கேட்காம அள்ளிட்டு போயிற அளவு சின்ன பொண்ணு. எவ்வளவு வாட்டி சொல்லுதுன்னு தெரியுமா? ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்க அளவு. ஒரு எட்டு கேட்டுட்டு எடுத்துட்டு போனாதான் என்ன. சரி எடுத்துட்டு போறவள் தான் போற அளவு, கொஞ்சம் எனக்குனாலும் விட்டு வச்சுட்டு போலாம்ல. மாடு வளர்க்குற என் வீட்டுல வாசர பொடியக்கு சாணி கிடையாது சின்ன பொண்ணா. இந்த கொடுமையை போய் எங்க சொல்லியது? அதான் கோமா வந்து திட்டிட்டு இடந்தேன் சின்ன பொண்ணு. சாணி களவான்ட்டாலோ என்னதான் சொல்லுறதுன்னு தெரிய மாட்டேங்கக்கா. எத்தனை வாட்டி நீங்களும் சத்தம் போடுதே கேட்க மாட்டேங்க. அவளை என்னதான் செய்யது? அதான் பாரு சின்ன பொண்ணு, கோமா வருது காலையிலே. நம்ம காலையில எந்திரிச்ச உடனே இப்படி கத்தணும்னாவே அந்த நாள் ஃபுல்லாவே இப்படி வீணாதான் போகும். ஒரு மாதிரி எரிச்சலா வருது. ஒரு கேட்டுனாலும் எடுத்துட்டு போலாம், கொஞ்சம் விட்டுட்டுனாலும் எடுத்துட்டு போலாம். மாடனா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தவிடு புண்ணாக்கு புல்லெல்லாம் வெட்டி போட்டு நான் வளர்க்கேன். எவ்வளவு ஏதாவது உதவி செய்தாலும் நல்ல நாள் பொழுதுன்னு வந்துட்டு நீவேன். போன வாட்டிலாம் வாசல்ல பொங்கலுக்கு பொடியதுக்கு கிடையாது சின்ன பொண்ணு, எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாளுவ. எல்லார் வீட்டு வாசல்லையும் மாடு வளர்க்காத வீட்டுல எல்லாம் காலையில வாசல்ல கோலம் போட்டு சாணி எல்லாம் தெளிச்சிருக்காளுவ. என் வீட்டுல தெளிக்கிறதுக்கு சாணி கிடையாது. பத்துக்கு இந்த கொடுமைன்னா எங்க போய் சொல்லியது? சரி விடுங்கக்கா, இனி கேமரா இது ஒண்ணு வாங்கி வைங்க. வேற என்ன செய்யது? இடையில கோழியும்லாம் காணும் சொல்லுதே, ஒரு கேமராவை தான் வச்சிட வேண்டியதானே. நீ அப்படிதான் பண்ணணும் சின்ன பொண்ணு. நீ எங்க போயிட்டு வர காலையிலே? பிள்ளை கொண்டு பால்வாடியில விட்டுட்டு வரேங்கா. வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டே சின்ன பொண்ணு? சோறு கறிலாம் வச்சிட்டியா? வச்சுட்டேங்க. இன்னைக்கு அவிய காலையிலேயே நேரத்திலேயே பண்ணனாவளா. கறியெல்லாம் ஒன்றும் வைக்கல, சும்மா தயிரை போட்டு தயிர் சோறு மாதிரி கிண்டி கொடுத்து விட்டேங்க. அவியலும் பாவம் எடுத்துட்டு போயிட்டாவ. மதியம் எனக்கும் அதையே சாப்பிட்டுக்கிடுவேன். நைட்டு வந்து ஏதாச்சும் செஞ்சுக்கிட வேண்டியதான். மீன் எதுவும் வாங்கினோம்னா கறி வைக்க வேண்டியதானக்கா. சின்ன பொண்ணு கேட்கணும்னு நினைச்சு மறந்துட்டேன் சின்ன பொண்ணு. கோழி முட்டை கொஞ்சம் இருக்கு, நாட்டுக்கோழி முட்டை. ராணி கேட்டிருந்தா சின்ன பொண்ணு. அதான் ஓம் அவளுக்கு வேணுமா, உனக்கு வேணும் ஒரு 5-6 முட்டை தந்துட்டு பாக்கி கொண்டு ராணி கொடுக்கலான்னு நேரத்தையே கேட்கணும்னு நினைச்சு மறந்துட்டேன் சின்ன பொண்ணு. ஆமா அவளுக்கும் வாங்குவில்ல, அதான் கேட்டேன். ஆமாக்கா, முட்டை அவளுக்கும் தீந்துட்டு. அவளுக்கு இருந்த ஒரு 5-6 முட்டை தாங்கக்கா, பைசா பிறகு தாரேன். ஆமாப்பா, பிள்ளைக்கு தரது பைசா தராலாம். பைசா ஒன்னும் வேணாட்டி நீ வாங்கிட்டு போ, நான் எடுத்து தரேன்னு அண்ணில்லை. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். போட்டி எங்கிட்டு வா, முட்டை எடுத்து தரேன் உனக்கு கொடுத்துட்டு அப்படியே ராணி கொண்டு கொடுத்துட்டு வரேன். வாட்டி உள்ளவா. காலையில பால் சொசைட்டில பால் ஊத்த பண்ணவள அங்க கொஞ்சம் சீம்பாடு நின்றுருக்காவ. வா அதையும் தாரேன், பிள்ளை கொஞ்சம் காய்ச்சி கொடு. அப்பப்ப தொடச்சு வைக்கலன்னா அவ்வளவு ஆவாம போயிருது. ராணியே அடுப்பங்கரையே திறந்து போட்டு இங்க என்ன பாத்துட்டு கிடக்க? பூனை எதுவும் எல்லாம் தள்ளி விட்டுற போதுட்டி. கறியெல்லாம் வச்சு வச்சிருக்க போல. அடுப்பங்கரையை ஏன் திறந்து போட்டு இங்க வந்து உட்காந்துருக்க? ஐய இந்த பிள்ளைகள் திறந்து போட்டு போயிட்டு போலக்கா. அடிச்சுதான் பெட்டு வந்து இந்த பிள்ளைகள் திறந்து போட்டு போயிட்டு போல. என்ன டீ காலையிலே வேலையெல்லாம் நடக்கு? இல்ல இந்த 2 பிள்ளைகளுக்கு சீருக்கு வந்து பாத்திரம் தாங்க தேவைப்படும் நல்ல எலி மாத்தி வச்சு இப்ப எல்லாம் துருவி பிடிச்சி கிடக்க வத்துக்கங்க. அடிக்கடி இது கவனிக்கலன்னா வீணா போயிருதுக்கா. அதான் சரி எல்லாத்தையும் அள்ளி கழுவி வைப்போமேனு கழுவி தொடச்சிட்டு கிடக்கங்க. நீ வெயில போட்டு காய வச்சு மேலே ஏற்றி வைக்கணும். இதெல்லாம் வீட்டுல வச்சு வேலையா இருக்கு. நம்மளுக்கு என்ன செய்ய? எந்த பிள்ளைகளுக்காக பார்த்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு கிடக்கேன்.
ஆமா எல்லாம் வச்சுதானே ஆகணும். பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் இப்ப சீர் கொடுக்க வேண்டாம், வரதட்சணை கேட்கறதுல காலம் மாறி போச்சுன்னு சொல்லுதாவ. வார்த்தையில தான் இருக்கே தவிர எதுவும் மாறவுல இல்ல. நாளைக்கு எல்லாம் குத்துப்பானா அதைத்தான் இதைத்தான் குத்து விளக்கத்தான்னு கேட்கதான் செய்வாவ. அந்நேரத்துல இருந்து பாத்திரங்களெல்லாம் அள்ளி கொடுக்கலாம்ல. பிடிக்கலைனாலும் வேற பாத்திரத்தினாலும் போட்டுட்டு வாங்கி கொடுக்கலாம். பத்திரப்படுத்தி வைட்டி. நானும் தான் எனக்கும் தான் கிடக்கு அந்த பூமாரி பிள்ளைக்குள்ளது. அது இடையில தான் ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது சுத்தம் பண்ண. நம்மளுக்கு எங்க நேரம் இருக்கு? இந்த மாட்டை கட்டி அழுவ, இந்த ஆட்டை கட்டி அழுவதான் நமக்கு நேரம் சரியா இருக்கு. பிள்ளைகளுக்கு முட்டை கேட்டிருந்தில்ல ராணி, முட்டை எடுத்து வந்திருக்கேன். 20 முட்டை இருந்துச்சு, அதுல 5 முட்டையை சின்ன பொண்ணு கொடுத்துட்டு பாக்கி 15 கொண்டு வந்திருக்கேன். நீ போடும்போது எடுத்து தாரேன்னு. நேத்து பூமாரிக்கு வேணுமேனு ஒரு 5 எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். நீ போடும்போது தாரேன்னு. 15 முட்டை போதும்ல உனக்கு 2 வாரத்துக்கு? போதும் போதுங்க. அதுவே இந்த பிள்ளைல திங்கிறது இல்ல, நான் தான் வற்புறுத்தி கொடுத்து திங்க வைக்கேங்க. சரி சரி, அது கூட கொஞ்சம் சீம்பால் கொண்டு வந்து வச்சிருக்கேன், பிள்ளைகளுக்கு காய்ச்சி கொடுட்டி. சீம்பாலா? ஏதே நம்ம வீட்டுல மாட்டோம்னு ஜனையா இல்லக்கா. இங்க உள்ளது இல்லாட்டி நம்ம வீட்டுல உள்ளது இல்ல. இவைய காலையில சொசைட்டிக்கு பால் ஊத்த போகும்போது அவையில தெரிஞ்சவையில கொடுத்துருப்பாவ போல. ஒரு 4-5 லிட்டர் பக்கம் இருக்கு. சின்ன பொண்ணும் கொஞ்சம் கொடுத்துட்டு உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ருக்கமாக்கும் கொடுக்கணுட்டி. ஓ சரி சரிக்கா. மல்லி அக்காக்கும் கொடுக்கணும், மறந்துட்டு பத்துக்கு. அவ மக இருக்கால. என்ன காலையில 2 பேரும் ருக்கமாங்கிறியே, என்ன டீ? ருக்கம்மா வாங்கம்மா. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் சீம்பால் இருக்கு, அதான் உங்களுக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இடனே. சீம்பால் யாது டீ? இவளுக்கு தெரிஞ்சவே கொடுத்துட்டு இருக்காவம்மா. காலையில பால் ஊத்த போனப்ப அதான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருவோமேனு சின்ன பொண்ணுக்கு, ராணிக்கு, உங்களுக்கும் மல்லிகாக்கும் கொஞ்சம் கொடுப்போமேன்னு பேசிட்டு இருந்தோம். ஆமா டீ, எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பிள்ளை பெத்தவ இருக்கல்ல, அதெல்லாம் சாப்பிட்டா நல்ல பால் உரம் கொண்டு கொடுட்டி. அது அந்த பிள்ளைக்கு நல்ல விருப்பமா சாப்பிடுவோம். இந்த மாதிரி பொருள் எல்லாம், இந்த நெய் தயிர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. மல்லியம் அவளுக்கு அணுவு கொண்டு கொடுங்கட்டி, பிள்ளை பெத்தவா. ஆ சரி சரிம்மா. அவ மாமியக்காரி போன்படியதே இல்லைன்னு. அவளா மனுஷியா கல்லானே தெரியலட்டி, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவ. எப்படிதான் இப்படி லட்டு மாதிரி கிடக்க, பிள்ளை விட்டுட்டு இருக்காளுவனே தெரிய மாட்டேங்குமா. நம்மளுக்கெல்லாம் பிள்ளை இல்லைன்னு தவிச்சு போய் கிடக்கும். எப்படிதான் இப்படி பார்க்காம இருக்காளுவனே தெரியலாமா. இப்படி 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 சிரிக்கையெல்லாம் இருக்காளுவ. ஒரு வார்த்தை போன் போட்டு அந்த பிள்ளைல என்ன செய்து யாரு செய்துன்னு கேட்கவே கிடையாது பத்துக்க. எப்படிதான் இப்படி இருக்காளுவோ மனசாட்சி இல்லாம. போட்டும் அந்த மாதிரி மாமியெல்லாம் கூட இருந்து என்ன பிரச்சனை, இல்லாம இருந்து பிரயோஜனம் என்ன? அந்த பிள்ளை பாட்டுக்காவே அம்மைட்டையாவது நிம்மதியா இருக்கட்டும். புருஷன் சப்போட்டா நிக்கான்ல, அது மட்டும் போதும். புருஷன் சப்போர்ட் இருந்தா போதும். சரி சரி ராணி, மீன் வாங்கினேன், உங்க அப்பா வைக்க வேணாம்னு சொல்லிட்டாவ. அதான் சரி ஒன்றை எடுத்துக்கிட சொல்லலாமேன்னு வந்தேன். அவியலுக்கு மீன் ஒன்றும் சாப்பிடுதுன்னு தோணலையா. சாம்பார் கூட்டுக்கறி அந்த மாதிரி தான் சாப்பிட தோணுதான். அதான் சரி மீனை உன்ட்ட கொடுப்போம், நீ அது கறி வைப்பேன்னு பார்த்தேன். லட்சுமி உனக்கும் வேணுமாமா? நீயும் பாதி எடுத்துட்டு போ, 2 கிலோ இருக்கு மீன். பரவாயில்ல ருக்கம்மா, இருக்கட்டும். ராணிக்கு கொடுங்க. ஏக்கா நான் அவ்வளவு மீனை வச்சு என்ன செய்ய போறேன்? பாதி தாரேங்க, கொண்டு போங்க. ஆ சரி டீ. நானும் இன்னும் கறி வைக்கல. இப்போ 2 பேரும் கொண்டு பாதி பாதியா வச்சு கறி வைங்கட்டி, வீணா தான் போகும் கிடந்துச்சுன்னா. அப்ப இனிமேவா சோறு பொங்க போறியே? ஆமாட்டி, இனிமே தான் வைக்கணும். 11 மணிக்கு மேல ஆயிட்டா. இவனு 12 மணிக்கு சாப்பாடு கேட்பாவா அப்பா? இனிமேவா செய்யணும்? இனிமே இங்க சாம்பார் தான் இருக்கு. சாம்பாரும் முட்டைக்கோசு போட்டு பொரியலும் பண்ணி வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு போய் கொடுங்கம்மா. இல்லைன்னா அப்படி கொஞ்சம் தாட்டினி, நான் போய் எப்போ சாம்பார் வச்சு எப்போ கூட்டுக்கறி எல்லாம் வச்சு கொடுக்கது. இப்போதைக்கு கொடு, ராத்திரிக்கு வேணா நான் வச்சுக்கிட்டேன். நீ அப்படியே சாம்பார் சட்டி முட்டைக்கோசையும் தூக்கிட்டு போங்க. நான் மீன் குழம்பு வச்சுக்கிடியம்மா. சரிட்டி, அப்ப நான் எடுத்துட்டு போறேன். என்ன ருக்கம்மா, நான் சீம்பால் போய் கொண்டு வரேன். என்ன? ஆ சரிட்டி, இருந்தா கூட, இல்லைன்னா பிள்ளைகளுக்கு கொடுட்டி. இருக்குமா, இருக்கு, கூட தான் இருக்கு. ஆ சரிட்டி. ஏங்க இந்த நேரத்துல வந்திருக்கிய? டீ எதுவும் போட்டு தரவா? வேண்டாம், சும்மா ஒரு ஃபைல் கொடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி ரோஸ் மில்க் பார்த்தேன்னா, சரி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போவேன்னு வந்தேன். பிள்ளைங்க உறங்குதானே? உங்க அம்மையும் சத்தம் காணும். அவன் சும்மா சும்மா அழுதுட்டே இருக்காங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, காலையில எந்திரிச்சதே ஒரு அழுகு பாத்துக்கிடுங்க. அதான் அம்மா கொஞ்ச நேரம் இப்படி வெளியில கொண்டு நடந்துட்டு வரேன்ட்டு போயிருக்காவ. ஊர் சுத்த போயிட்டாவளோ? பாருணும் எவ்வளவு லட்டு மாதிரி பிள்ளைய பெத்து விட்டுருக்கோம். எங்க அம்மைக்கு அந்த பாசம்லாம் இருக்கான்னு பாரு. கொஞ்சம் கூட பேர பாசமே இல்லாம இப்படி நெஞ்சில ஈரம் இல்லாம இப்படி சுத்திட்டு கிடக்கு. இந்த பிள்ளைய தூக்குற பாக்கியமே எது கிடைக்காம போயிட்டே. நீங்க தான் நினைச்சு வருத்தப்படுதியா? அவியெல்லாம் யாருமே வருத்தப்பட மாட்டேங்குது. அவ பத்தியில பேர் வச்சுட்டு போய் இப்ப இத்தனை மாசம் ஆகுது, 4-5 மாசம் ஆயிட்டுல. அவனே எந்திரிச்சு உட்கார தொடங்கிட்டாங்க. இப்ப வரைக்கும் அவைய ஒரு போன் கூட பண்ணி கேட்கறது கிடையாது. உங்க அம்மைக்கு தான் கோவனாலும் உங்க தங்கச்சினாலும் போன் போட்டு பேசலாம்ல. எங்க அம்மையினாலும் ஒரு பொங்கலை சேர்க்கலாம் பத்துக்கு. என் தங்கச்சி என்னத்தை பிடிக்கிட்டு போலாம், என்ன தள்ளிட்டு போலாம் தான் நிப்பா. அவளா சேர்த்து வைக்கன்னு நினைப்பா. அவ சேர்ந்துட்டா எங்கேயும் நமக்கு எதுவும் கிடைக்காதுன்ட்டு உள்ளதையும் உருக்கிட்டு போவதான் நிப்பா. என்னமும் செய்யட்டும். உங்களுக்கு வருத்தமா இருக்காங்க? வருத்தம் இருக்கதானே செய்யும். இத்தனை வருஷம் பிறந்து விழுந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்து நிற்கும் போது வருத்தமா தான் இருக்கும். என்ன செய்ய, நம்மளும் பெத்தவங்க சரியில்லையே. எங்க அம்மா நல்ல முறையா இருந்தா நானும் கூட இருந்திருப்பேன். இப்படி ஒன்ன போட்டு கொடுமைப்படுத்தும் போது நான் எப்படி என்னும் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும், சேர்ந்து போகணும், வைக்கணும்னு ஆசை இருக்கதான் செய்யுது. நம்ம பிள்ளைய தூக்கணும், வைக்கணும்னு எல்லாம் இருக்கதான் செய்யுது. எங்க அம்மா இப்படி செய்யும் போது என்னத்தை நம்ம பேச முடியும் சொல்லு பார்ப்போம். அவியவிய சௌரியத்தைப்படிதான் எல்லாம் நடக்கு. நான் தேவையில்லாத ஞாபகப்படுத்தி உன்னையும் சேர்த்து வருத்தப்படுத்துறேனோ? நீ இதெல்லாம் பற்றி யோசிச்சு கிடக்காத. பிள்ளைய பார்த்துக்க, உடம்பு பார்த்துக்க. என் மனசுல தெம்பு இருக்க வரைக்கும் நான் உழைச்சு உங்க 2 பேரையும் காப்பாத்திக்கிடுவேன். அப்படி யார் சொத்து எனக்கு தேவையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
என்ன இப்ப நம்ம வளர்க்க மாதிரி தானே நம்மளையும் நம்ம அம்மா அப்பா எல்லாம் வளர்த்துருப்பாவ, அந்த ஒரு ஏக்கம் தான் பாத்துக்க. ஒரு என்ன நான் ஒரு மகன் தானே, என் பிள்ளையை தூக்கிறதுக்கு எங்க அம்மா இப்படி செய்தாலே, அதான் ஒரு மாதிரி சங்கடமா தெரிஞ்சிச்சு. என்ன ஊன்னு சத்தம் உள்ள போகுது, ஏ லூசு, உடனே இதை கேட்டுட்டு மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துடாம போ, ரோஸ் மில்க் ஜில்லு ஜில்லுன்னு இருக்கதோட எடுத்து குடி, தனுப்பு ஆறிட போகுது. போய் எடுத்து குடி உடனே ஊங்கா. இனி இதை நினைச்சு மண்டையை போட்டு குழப்பி அழுதுட்டு கிடக்க. நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் சும்மா இங்க எதுவும் கடந்து அழுதுட்டு கிடக்காது என்ன, நான் போயிட்டு வரேன், நீ போய் அந்த ஜூஸ் எடுத்து குடி. சரிங்க எதையும் யோசிச்சுட்டு இருக்காத சொல்லிட்டேன். சரிங்க, நான் எதுவும் யோசிக்க மாட்டேன். சாயங்காலம் வரும்போது வேணா சவர்மா வாங்கிட்டு வரட்டுமா? ஒன்றும் வேண்டாம் போங்க. சொல்லு லூசு, ஏதாவது வேணும்னா வாட்ஸ்அப்ல போட்டு விடு, என்ன வாங்கிட்டு வரேன்.